ஒரு கை ஆளுனாலே 1 கிலோ வரும் போல இருக்கு. இது நல்லா இருக்கும் சம்மந்தி. மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்ல எப்பவுமே இதுதான் வாங்குவோம். இந்த ஊர் அரிசி எதுவும் வாங்க மாட்டீங்களா? இந்த சீரக சம்பா, மாப்பிள சம்பா அந்த அரிசி? அதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான். இதான் உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும், ஆர்கானிக்கா இருக்கும். அதெல்லாம் சரிதான். ஆனா பொன்னி அரிசி எல்லாம் பார்த்தாலே அன்னைக்கு பூத்த மல்லிப்பூ மாதிரி இருக்கும். இது ஏதோ காஞ்ச பூ மாதிரி இருக்கு. എടി സുധാ കണ്ടില്ലേ, പൂ കെട്ടുന്ന മരുമോൾ വീട്ടിലുണ്ടല്ലോ. അതുകൊണ്ട് എല്ലാ ഉദാഹരണവും പൂവിനെ പറ്റി തന്നെ പറയുന്നത്. சம்மந்தி சாப்பிடுங்க சம்மந்தி, நல்லா இருக்கும். எனக்கு இப்படி அரிசியை மாத்தி சாப்பிடுறது ஒத்து வராது. சரியா ஜீரணமாகாம போயிடும். அதெல்லாம் ஆயிடும். கடைசியா கொஞ்சம் ரசம் குடிங்க. இல்ல, எனக்கு இது அவ்வளவா பிடிக்கல. என்ன சம்மந்தி நீங்க நல்லது எதையும் சாப்பிட மாட்டீங்க போல. மம்மி ஏன் இப்படி இருக்கீங்க? இல்லடி, டீ கொடுத்தாலும் பால் கலக்காம குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த சாப்பாடும் வேணான்னு சொல்றாங்க. சம்மந்தி, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, அதான். நல்லத பழகிக்க வேண்டியதுதானே. എടി സുധാ, വൈറ്റ് റൈസോட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சம்மந்தி, நாம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பழக்கத்தையே மாத்திக்கணும். இதான் எங்க வழக்கம். சாப்பிடுங்க, பழகிடும். ஓ, உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னு நீ குடுக்கறத நான் சாப்பிடணுமா? போடுறத சாப்பிட்டுட்டு போடின்னு சொல்லாம சொல்றான். என்ன சம்மந்தி? இல்ல அம்மா, நான் வேணா உங்களுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கவா? என்ன மாப்பிள்ளை இது? சம்மந்தி என்ன ஃபாரின்ல இருந்தா வந்திருக்காங்க? சாதமே ஒத்துக்கிறது இல்ல, இதுல வேற பிரெட் ஒத்துக்குமா? அப்படிலாம் இல்ல. இத பார்த்தா யானைக்கு உருண்டை பிடிச்சு கொடுக்கற மாதிரி இருக்கு. இது மனுஷங்க சாப்பிடுறது தானே சம்மந்தி, நாங்கெல்லாம் சாப்பிடலையா? பழகிடும், சாப்பிடுங்க. ஆண்டி, அம்மாக்கு இந்த ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்ட பழக்கம். உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு பயப்படுறாங்க. அதனாலதான், வேற ஒண்ணும் എന്തിനാ இல்ல. പേടിക്കുന്നത്? ഇതും റൈസ് താനേ. എത്ര വർഷമായി ഞങ്ങൾക്ക് ഇത് കഴിക്കുന്നില്ലേ? எங்க உடம்புக்கு எதுவும் ஆவலையே. அச்சா, ஆண்டிக்கு இது புதுசா இருக்கு, அவ்வளவுதான். ஓ ஆண்டி நல்லா தான் இருக்கும் ஆண்டி. இங்க பாருங்க, இந்த மீன் குழம்புக்கும் இந்த ரைஸுக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். இந்த ஃபிஷ் இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டீங்கன்னா ஏய், ஏய், சுத்தி, சூப்பரா இருக்கும். ஏய், பாத்து பொறுமையா சாப்பிடு. டேய், இந்த ஃபிஷ் இப்படி தானே சாப்பிடணும். ஆண்டி நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும்.